ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களிலிருந்து கிடைத்த தனி வட்டியின் வித்தியாசம் 13.50 எனில் வட்டி விகிதங்களின் வித்தியாசம் எனக்கு என்ன? ஓகேவா? 2 வெவ்வேறு இடங்கள். அப்ப ரெண்டுமே தனித்தனி தனி வட்டி ஃபார்முலா போடணும். என்ன சொல்றாங்க? வித்தியாசம் தான் எவ்வளவு கொடுத்தாங்க? 13,000 ரூபாய். அப்ப வட்டி விகிதங்களின் வித்தியாசம் எவ்வளவு வரும்? ஓகேவா? தனி வட்டியோட வித்தியாசம் கொடுத்துட்டு வட்டி விகிதத்தோட வித்தியாசம் கேட்கறாங்க. ஓகே பாருங்க. அப்ப 1500 3 ஆண்டுகள் வட்டி வீதம் எவ்வளவுன்னு தெரியாது வகுத்தல் 100 மைனஸ் வித்தியாசம்னால மைனஸ் போறோம். திரும்ப அதே 1500 தான் 3 ஆண்டுகள் தான் வட்டி வீதம் எனக்கு என்னன்னு தெரியுது R2 வகுத்தல் 100. இதுக்கான வித்தியாசம் எனக்கு எவ்வளோ 13,000 ரூபாய். ஓகே பாருங்க கீழே காமனா பகுதி சமமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும் 100 அங்கிட்டு பெருக்குமா? அப்ப 100 அங்கிட்டு பெருக்கினாலும் 13.50 100 பெருக்கினாலும் 1350. ஓகேங்களா? இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா இங்க எது காமனா இருக்கு 1500 இன்ட்டு 3 காமனா இருக்கா? அதாவது எவ்வளவு வரும் 4500. ஓகேவா? அப்ப R1 மைனஸ் R2. ஓகேங்களா? ஏன்னா 100ல அங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா இங்கே 4500 இங்கே 4500 பொதுவாக வெளியே எடுத்துக்கோம். அப்போ R1 மைனஸ் R2 வந்துடும். நமக்கு இதானே கேட்குறாங்க வட்டி வீதங்கள் வித்தியாசம் R1 மைனஸ் R2. அப்போ இந்த 4200 ஆகும் வகுத்தல்ல வரும். ஓகேவா? R1 மைனஸ் R2 = 1350 டிவைடட் பை 4500. ஓகே இப்போ இதை அடிக்கும். எதால் அடிக்கலாம் பாருங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இங்கே இப்போ 5ஆல் அடிச்சோம்னா 2 10 7 35. இங்கே 5ஆல் அடிச்சா 9 45 0. அடுத்து 9ஆல் அடிச்சோம்னா 3 இங்க 10. இப்ப 3/10 ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்பர் பாயிண்ட் வைக்கணும். அப்ப என்ன வரும் 0.3%. அப்ப வட்டி விகிதங்கள் வித்தியாசம் எவ்வளோ 0.3. ஆன்சர் லாஸ்ட். இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம்.